யாழ் பொது நூலகம் மெரியூட்டப்பட்டு 34 ஆண்டுகள். ஆயிரத்தி 1981 ஜூன் 1 ஈழத் தமிழர்களுக்கு மட்டுமன்றி உலகத் தமிழர்களுக்கும் ஓர் கருப்பு நாள். அன்றைய நாள் தமிழர்களின் வீடுகள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தன. இலங்கையின் கல்விச் சமூகம் ஒப்பாரி வைத்து அழுதது. அந்த நூலகம் எரிக்கப்பட்ட போது டேவிட் அடிகளார் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட உயிரை இழந்தார். அவருடைய அந்த நூலகம் எரிவதை கண்டு ஒரு அதிர்ச்சியினால் தன்னுடைய உயிரை விட்ட அந்த உணர்வுக்கும் இன்று நூலகத்தை பாராமுகமாக எங்கள் மக்கள் இருக்கின்ற உணர்வுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை பார்க்கும்போது நாங்கள் எங்கே இருக்கின்றோம், எவ்வளவு விலகி சென்றிருக்கின்றோம் வரலாற்று என்று அறியக்கூடியதாக இருக்கும். தமிழர்களின் அறிவு களஞ்சியமாக வரலாற்று பதிவுகளின் ஆதாரமாக விளங்கிய யாழ் நூலகத்தை தீ வைத்து எரித்துக் கொண்டிருக்கிறது காடையர் கூட்டம் என்ற செய்தி உலகெங்கும் தீயாய் பரவியது. ஈழத்தமிழ் மக்களை மட்டுமன்றி உலகையே ஒரு கணம் உலுக்கி போட்ட இந்த கொடுஞ்செயல் 1981 மே மாதம் 31 நள்ளிரவு ஆரம்பமாகி ஜூன் 1 அதிகாலை ஓய்ந்துவிட்டது. வன்முறையின் மோசமான கட்டமாக கருதப்படும் இந்த நாசகாரச் செயலால் சுமார் 1,00,000 அரிய நூல்கள் எரிந்து சாம்பலாகின. யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது என்பது சாதாரணமாக புத்தகங்கள் எரிக்கப்பட்டதல்ல. சுவடிகள் ஒரு சமூகத்தினுடைய ஒரு இனத்தினுடைய நீண்ட காலத்தினுடைய வரலாற்று சான்று ஆதாரங்களாக சிகரங்களாக இருந்த சுவடிகள் எரிக்கப்பட்டது. அந்த இப்போது யாழ்ப்பாண நூலகத்துக்கு ஏராளமான புத்தகங்களை பல்வேறுபட்ட நாடுகள் முன்வந்து கொடுக்கின்றன. பல்வேறு தமிழ் மக்கள் கொடுக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. ஆனால் புத்தகங்களை சேர்க்கலாம், சுவடிகளை சேர்க்க முடியாது. அது அழிந்தது தான். 20ஆம் நூற்றாண்டின் அரிய பொக்கிஷமாக கருதப்பட்ட இந்த நூலகம் எரியூட்டப்பட்ட சம்பவமானது வரலாற்றில் கரைபடிந்த மறக்க முடியாத சின்னமாக பதியப்பட்டு விட்டது. இந்த யாழ்ப்பாண நூலக எரிப்பு தமிழ் மக்கள் மனதிலே ஒரு மிகப்பெரிய ஆழமான வடுவை ஏற்படுத்தியது. சிங்கள இனவாத ஒடுக்குமுறை தமிழ் மக்கள் மீது பிரயோகிக்கின்ற பல்வேறு வகையான வடிவங்களில் நூலக எரிப்பும் ஒன்றாக கருதப்பட்டது. அந்த நூலக எரிப்பை அடுத்து அது ஒரு வரலாற்றின் காயம், ஒரு ஆறாத வடு என்று சொல்லப்பட்டுள்ளது. நூலகத்தினுடைய எரிப்பு ஏற்படுத்திய தாக்கங்கள் தமிழ் படைப்பாளிகளிடம் ஏராளமான கவிதைகளாக வந்தன. குறிப்பாக கலாநிதி M.A. நுகுமான், சு. வில்வரட்னம் போன்றவர்கள் மிக அற்புதமான கவிதைகளை தமிழ் சமூகத்தினுடைய மனதில் ஏற்பட்ட ஆழமான காயம், ஆழமான வடுவை அது தங்களுடைய கவிதைகள் கூட வெளிப்படுத்தியிருந்தார்கள். இன அழிப்பு வன்முறை தலைவிரித்தாடிய அக்காலகட்டத்தில் யாழிலிருந்து வெளிவந்த அச்சு பதிப்புகள் யாவற்றிற்குமே பெரும் அச்சுறுத்தல் காணப்பட்டது. தடைகளை தாண்டி பல பத்திரிகைகள் வெளிவந்த வண்ணமாகத்தான் இருந்தன. இதன்போது பல பத்திரிகை ஸ்தாபனங்கள் கூட எரியூட்டப்பட்டு அங்குள்ள பணியாளர்களும் கருகிச் செருகாகினர். தமிழர்களின் அத்தனை அடையாளங்களையும் ஒடுக்கும் நிகழ்ச்சி நிரலின் ஒரு செயற்பாடாகவே இந்த நூலக எரிப்பு விளங்கியது. 1981 ஜூன் மாதம் 1 இந்த நூலகம்
இருக்கிறது என்ற முதல் தகவலை இங்கே இருந்து இந்த காடையர்கள் இதை எரிக்க ஆரம்பித்ததும் அவர்களுடைய அச்சத்தில் இங்கிருந்து வெளியேறிய காவலாளிகள் நம்முடைய மாநகர சபை அலுவலகத்திற்கு வந்து தொலைபேசி மூலம் எனக்கு தெரிவித்தார்கள். நான் என்னுடைய கார் எடுத்துக்கொண்டு இங்கே விரைந்து வந்தேன். வருகின்ற பொழுது நான் நினைக்கிறேன் ஆஸ்பத்திரி வீதியிலும் தடுத்தார்கள். ஆனால் நான் ஆணையாளர் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் இந்த செப்பல் வீதி சந்திக்கு வந்த பொழுது மிகவும் அதிகரித்த ஒரு எண்ணிக்கையிலான சீருடை தடித்தவர்கள் என்னை தடுத்து நிறுத்தி இந்த பக்கம் போக முடியாது என்று எச்சரித்து, அப்படி போனால் நீங்கள் தாக்கப்படுவீர்கள் என்று எச்சரித்து என்னை செல்ல விடாமல், இங்கே வர விடாமல் தடுத்தார்கள். இதை செய்தவர்கள் நிச்சயமாக இந்த தேர்தல் கடமைக்கு என்று அழைத்து வரப்பட்டவர்கள். அவர்கள் யார், எந்த ஆயுதப்படையை சேர்ந்தவர்களோ அல்லது குண்டர்களோ, அவர்களோடு சேர்ந்த குண்டர்களோ என்று எங்களால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவர்கள் தேர்தல் கடமைக்காக இங்கே கொண்டு வரப்பட்ட, அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டவர்கள் முன்மேற்கே இருக்கிற விளையாட்டரங்கிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள்தான் இந்த நூலகத்தை எரியூட்டினார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர்களே தான். இதற்கு அப்போதைய அரசாங்கத்தின் சில அமைச்சர்கள் தலைமை தாங்கியதும், அவர்களுக்கு சில கோடாரி காம்புகள் ஆளவட்டம் வீசியதும் வேதனைக்குரிய விடயமாகும். நூலகத்தை எரிப்பதற்கு அன்றைக்கு மகாவலி காணி அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காமினி திசநாயக்க ஒரு பின்னணியில் ஒரு தலைமை சக்தியாக தலைமை தாங்கி வந்து யாழ்ப்பாண கோட்டையில் இருந்து கொண்டு கொழும்பிலிருந்து வரவழைத்து கொண்டிருந்தவர்களையும் இங்கே உள்ள படைத்தரப்பையும் பயன்படுத்தி அந்த நூலகத்தை எரிக்கப்பட்டதாக ஆதாரபூர்வமான தகவலை முன்னிறுத்தி பேசப்பட்டது உண்டு. அவ்வளவுக்கு ஒரு திட்டமிடப்பட்ட செயல். அதாவது அந்த யாழ்ப்பாண நூலகத்தில் இருந்த தமிழ் சமூகத்தினுடைய தொன்மை சான்றுகளை அளிக்கின்ற ஒரு சமூகத்தினுடைய ஒரு இனத்தினுடைய அடையாள அளிப்பாக அதை அவர்கள் பார்த்தார்கள். அந்த வகையில் தான் அவர்கள் அந்த நூலக எரிப்பை திட்டமிட்டிருந்தார்கள். அப்போ இந்த எரிப்பு என்பது அதனுடைய பெருமானங்கள், தன்னுடைய அடையாளங்களின் மீது பிரயோகிக்கப்பட்ட ஒரு வன்முறையாக, ஒரு அழிப்பு நடவடிக்கையாக தமிழ் சமூகம் கருதியதால் அது தமிழ் சமூகத்தினுடைய மனதில் பெருந்தாயக்கத்தை ஏற்படுத்தியது. 1933ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உள்ளூர் புத்திஜீவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் முயற்சியால் 844 புத்தகங்களுடன் இந்த நூலகம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த நூலகத்திற்கு பாரிய ஒத்துழைப்புகளும் நூல்களும் வந்து குவிந்தன. குறிப்பாக தமிழ் இனத்தின் பெருமைகளையும் வரலாற்றையும் பறைசாற்றிய பல நூற்றாண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள், 1800களில் யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட பல பத்திரிகைகளின் மூலப்பிரதிகள் போன்றவை இந்நூல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தன. ஒரு தற்காலிக கொட்டகையிலேயே நூலகம் முதலில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இக்கொட்டகைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்த வாசகர்களை உள்வாங்கும் சக்தி இருக்கவில்லை. நூலகத்திற்கான நிரந்தர கட்டடம் ஒன்றின் தேவை உணரப்பட்டது. ஆனால் அதற்கான நிதி வசதி போதுமானதாக இருக்கவில்லை. எனினும் நிதியுதவி வழங்க மக்கள் ஆர்வமுடன் முன்வந்தனர். அதைவிட பல கலாச்சார நிகழ்வுகள் மேடையேற்றப்பட்டு நிதி சேகரிக்கப்பட்டது. தமிழர்களின் அடையாளங்களை பிரதிபலிக்கும் வகையில் பிரபல கட்டிடக் கலைஞரான எஸ். நரசிம்மன் என்பவரால் நூலகத்திற்கான கட்டிடம் வடிவமைக்கப்பட்டது. நூலகத்திற்கான அடிக்கல்லானது 1954ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் திகதி அப்போதைய யாழ் மாநகர சபை மேஜராக இருந்த திரு சாம் ஏ. சபாபதி என்பவரினால் நாட்டப்பட்டது. யாழ் நூலகத்தின் முதலாவது கட்டடம் 1959ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் திகதி அப்போதைய யாழ் மேயர் அல்பிரட் துரையப்பாவினால் திறந்து வைக்கப்பட்டது.
குறுகிய காலத்தில் வியாபித்து வளர்ந்த யாழ் நூலகமானது சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட நூல்களைக் கொண்ட ஆசியாவின் சிறந்த நூலகமாக தலைநிமிர்ந்து நின்றது. இதனால் உலகத் தமிழினம் மற்றுமொரு தடவை இருமாப்படைந்தது. இதுவே தமிழினத்தை தடயமற்று அளிக்க கங்கணம் கட்டிய காடையர் கூட்டத்தின் முதல் இலக்காக யாழ் நூலகம் அமைய காரணமாகியது. நான் நினைக்கின்றேன் நூலகம் எரிக்கப்பட்ட நிகழ்வு ஒன்று அந்த நேரத்தில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இருந்த பகைமையினுடைய உச்சகட்டத்தை வெளிப்படுத்தியது. இரண்டாவது, அந்த நேரத்தில் காணப்பட்ட அந்த பகைமையினுடைய அளவையும் அதிகரிக்கக்கூடிய இயல்பை அது கொண்டிருந்தது. இந்த நூலகம் எரிக்கப்பட்டதனுடைய பரிமாணம் என்று பார்க்கின்ற போது அதற்கு பொருளாதார பரிமாணங்கள், கலாச்சார பரிமாணங்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் காணப்பட்டிருந்தன. ஏனெனில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான கலாச்சார ரீதியாக அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய தொன்மை போன்றவற்றை ஆவணப்படுத்தி இருந்த ஒரு மையம் என்ற வகையில் தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக அது காணப்பட்டிருந்தது. அதனை அந்த காலத்தில் இருந்த சிங்கள அரசியல்வாதிகள் சரியாக புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தமிழ் மக்கள் மீதான ஒரு தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்று கருதிய போது அவர்கள் அது மிகவும் பாதிக்கக்கூடிய உணர்வு அவர்கள் தமிழ் மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு இலக்கை தெரிவு செய்து கொண்டு அந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் அது அந்த நேரத்தில் தமிழ் மக்கள் மீது சிங்கள மக்களுக்கு அல்லது அந்த நேரத்தில் காணப்பட்ட அரசியல்வாதிகள் காணப்பட்ட பகைமையின் அளவை வெளிப்படுத்தி இருந்தது. அதே நேரம் இந்த பிரச்சனை மிக நீண்ட காலத்தில் தொடர்ந்து செல்வதற்கும் அது ஒரு காரணமாக இருந்தது என்று நான் நினைக்கின்றேன். சந்திரிகா அரசாங்கம் வந்த போது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான உறவு மீண்டும் சமாதானம் அடைவதற்கான ஒரு சாத்தியம் தோன்றியது. அந்த பின்னணியில் அந்த கட்டடம் மீண்டும் கட்டப்பட்டது. ரெண்டு விடயங்கள் காணப்பட்டது. கட்டடம் கட்டுவது என்பது ஒன்று, அதனுடைய உள்ளடக்கங்களை மீண்டும் பெறுவது என்பது வேறு ஒன்று. ஆகவே இந்த முதலாவது இலக்கு அடையப்பட்டது என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் விளக்கப்பட்டதுகள் மீண்டும் எங்களுக்கு கிடைக்கும் அல்லது அவற்றை மீள கொண்டு வரலாம் என்று நான் கருதவில்லை. ஆகவே நூலகம் கட்டிவிட்டோம், நூலகம் மீண்டும் கட்டப்பட்டது என்னுடைய கருத்து அந்த கட்டடம் கட்டப்பட்டது என்பதை அன்றி நூலகம் கட்டப்பட்டது என்பது அல்ல. அதற்கு புறம்பாக அது கட்டப்படுகின்ற நேரத்தில் அது தொடர்பான ஒரு விமர்சன ரீதியான ஒரு கருத்தை நான் கொண்டிருந்தேன். ஏனெனில் அந்த நூலகம் எரிக்கப்பட்டதன் பின்னர் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் அல்லது அரசாங்கத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் காணப்பட்ட இந்த பகைமையினுடைய ஒரு சின்னமாக அது மாற்றமடைந்திருந்தது. ஆகவே அந்த பிரச்சனை, அதாவது இன பிரச்சனை சமாதான ரீதியாக இரண்டு தரப்பினருக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு வழிவகையினூடாக தீர்க்கப்படும் வரை இந்த நூலகம் மீள கட்டப்படக்கூடாது என்கின்ற ஒரு அபிப்பிராயம் எனக்கு காணப்பட்டிருந்தது. ஏனெனில் ஒரு சின்னமாக அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அந்த அபிப்பிராயத்தினுடைய ஒரு பின்னணி அல்லது அடிப்படை என்று பார்ப்போமாக இருந்தால் ஹீரோஷிமாவில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய அணு ஆயுத தாக்குதலுக்கு பின்னர் எஞ்சியிருந்த ஒரு கட்டிடம் கிட்டத்தட்ட எங்களுடைய நூலகத்துக்கு சமமானதாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் ஹிரோஷிமாவை போய் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த முழு நகரமும் கட்டப்பட்டிருக்கின்றது, மீண்டும் ஒரு நவீன நகரமாக கட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்கிருந்து அந்த ஒரு கட்டடம் மட்டும் எந்த விதமான மாற்றங்கள் செய்யப்படாமல் அவ்விதமே பாதுகாக்கப்படுகின்றது. ஒரு வரலாற்று சின்னமாக அது பாதுகாக்கப்படுகின்றது. ஏனெனில் இந்த நிகழ்வை யாரும் மறந்துவிடக் கூடாது, அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அபிப்பிராயங்களில் அல்லது கோட்பாடுகள் அடிப்படையில் அந்த கட்டடம் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதே வகையான ஒரு கோட்பாட்டை நாங்கள் பின்பற்றி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் எங்களுக்கு காணப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் காணப்பட்ட தமிழ் தலைமைத்துவம் இந்த விதமான ஒரு ஆழமான ஒரு சிந்தனை அவர்களுக்கு காணப்படவில்லை. நாங்கள் கட்டிடத்தை கட்டித்தருகின்றோம் என்று அரசாங்கம் கூறியவுடன் முக்கியமானது கட்டிடம் என்று கருதி கொண்டு அதனுடைய அர்த்தம், அதனுடைய சின்னம், அதனுடைய உள்ளார்ந்த தொனி என்ன என்பது பற்றி கருத்து செலுத்தாமல், கவனம் செலுத்தாமல் அந்த கட்டிடத்தின் மேலே காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த கட்டணம் எரிக்கப்பட்ட நிலையில் இன்னும் காணப்பட்டிருந்ததாக இருந்தால்
ஒரு காலத்தில் இன்னும் இன்று சிலர் சொல்லக்கூடும் இலங்கையில் ஒரு பிரச்சனை என்று காணப்படவில்லை என்று. எனக்கு புதிய அரசியல் பரிமாணங்கள் புதிய சூழ்நிலைகள் தோற்றம் வந்திருக்கின்றன. இந்த இலங்கையில் இனப்பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றதா என்ற கேள்வியுமே கூட இன்றைக்கு நியாயமான ஒரு கேள்வியாக இருக்கின்றார் கூட அவர்கள் கேட்பவர்கள் இருக்கின்றார்கள். இந்த சின்னம் இன்று எழுந்திருக்குமாக இருந்தால் அந்த வாதத்தை முன்வைப்பதற்கான ஒரு ஆதாரமாக அந்த சின்னங்கள் இருந்தது. ஆகவே அந்த வகையில் அரசாங்கம் நாங்கள் கட்டித்தருகின்றோம் என்று சொன்னவுடன் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அதனை கட்டியது தவறு என்று நான் இன்னும் கருதுகிறேன். இப்போது யாழ் நூலகம் அதே பொலிவோடு காட்சி அளிக்கின்றது. ஆசிய பிராந்தியத்தின் மிக சிறப்பு வாய்ந்த புகழ்பூர்த்த நூலகமாக யாழ் பொது நூலகம் காணப்படுகின்றது. கடந்த யுத்த காலத்தில் 1981ஆம் ஆண்டு எரியூட்டப்பட்ட இந்த குறித்த நூலகமானது பின்னர் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு மக்களுடைய பாவனைக்காக தற்பொழுது கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சிறந்த நூலகமாக போற்றப்படுகின்ற நூலகம் இந்த யாழ் பொது நூலகமாக காணப்படுகின்றது. இது எரியூட்டப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான புத்தகங்கள் இந்த நூலகத்தில் இருந்ததாகவும் இதன் மூலம் பல்துறை சார்ந்த அறிவாளிகளும் இந்த நூலகத்தை பயன்பெற்றதாக வரலாறுகள் கூறுகின்றன. எமது முன்னோர் தமது கல்வி அறிவை மேம்படுத்தவும் யாழ் மாவட்டத்தின் கல்வியை சிறப்படை செய்யவும் இந்த நூலகத்தை கட்டிக்காத்து வளர்த்திருந்தார் என்பது இங்கு விசேட அம்சமாகும். இன்றைக்கு யாழ்ப்பாண நூலகம் மீண்டும் புனரமைக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக அந்த புனரமைக்கும் பணிகள் சந்திரிகா குமாரனுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டன. சந்திரிகா வந்தபோது சமாதானத்தை கட்டியெழுப்பதற்காக ஒரு வெண்டாமரை இயக்கத்தை உருவாக்கி யாழ்ப்பாண நூலகம் குறிப்பாக தமிழ் மக்கள் மட்டத்திலே ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. அப்போ அந்த யாழ்ப்பாண நூலகத்தை புனரமைப்பு செய்வதன் மூலமாக அந்த காயத்தை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அது மாறும் என்று அவர்கள் கருதினார்கள். ஒரு அடையாளமாக தொடக்கமாக அந்த யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கான ஒரு நிதி சேகரிப்பை ஒரு செங்கல்லும் 10 ரூபாயும் என்ற அடிப்படையில் வெண்டாமரை இயக்கம் மூலமாக அதை தொடங்கினார்கள். அதோடு ஒட்டி அந்த நூலகம் புனர்வைக்கப்பட்டது. ஆனால் நூலகம் புனர்வைக்கப்பட்ட போது 2 வகையான அபிப்பிராயங்கள் இருந்தன. ஒன்று, இந்த நூலக எரிப்பை சிங்கள அரசு மூடி மறைப்பதற்காக அதை வெள்ளை அடைக்கின்றது, ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக்க அது முயற்சிக்கின்றது, அது ஒரு அரசியல் மோசடி என்ற ஒரு வகையான அபிப்பிராயம் இருந்தது. இல்லை, அது காயங்களை நெடுகளும் அப்படியே வைத்து கொண்டிருக்க முடியாது, ஆற்றுப்படுத்தத்தான் வேணும், பரவாயில்லை, அது நூலகத்தை மீண்டும் முன்னிலையை கொண்டு வரது நல்லது என்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தது. எப்படியோ நூலகம் புனரமைக்கப்பட்டு விட்டது. இப்போது யாழ்ப்பாண நூலகத்துக்கு தமிழ் மக்கள் செல்வதை விட சிங்கள மக்கள் தான் அதிகமாக செல்கின்றார்கள். நூற்றுக்கணக்காக, சில வேளை ஆயிரக்கணக்கானவர்கள் கூட வந்து போகின்றார்கள். அங்கே அவர்கள் புத்தகம் வாசிக்க வருவதில்லை, நூலகத்தை பயன்படுத்த வருவதில்லை, நூலகத்தை பார்த்து செல்ல வருகின்றார்கள். நூலகம் இன்றைக்கு ஒரு காட்சி பொருளாக இருக்கின்றது. கடந்த 30 ஆண்டுகள் எவ்வாறு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நூலகம் அரசியல் ரீதியாக அரசியல் பழிவாங்கலுக்காக அரசியல் ஒடுக்குமுறைக்காக எரியூட்டப்பட்டதோ, அதுபோல எரியூட்டப்பட்ட நூலகத்தை அரசியல் முன்னெடுப்புக்காக தமிழ் தரப்பு எடுத்ததோ, அதுபோன்று இன்று நூலகம் ஒரு காட்சி பொருளாக மீளவும் ஒரு அரசியல் பரிமாணத்தில் தான், இல்லை அரசியல் பகடக்கையாகத்தான், அல்லது அரசியல் மையமாகத்தான் அங்கே இருக்கின்றது. இதேவேளை ஒரு காலகட்டத்தில் யாழ்ப்பாண நூலகத்தை எரிக்கப்பட்டதுக்கு தூக்கப்பட்ட சமூகம் தமிழ் மொழிக்காக தங்களுடைய உயிரை கொடுக்க முனைவதாக சொல்கின்ற சமூகம், தமிழ் மொழிக்காக ஏராளமான உயிரிழப்புகளையும் போராட்டங்களையும் சந்தித்த சமூகம், தமிழ் எங்கள் உயிருக்கு நிகர் என்று சொல்கின்ற சமூகம் இன்று யாழ்ப்பாண நூலகத்தை இந்த வகையில் பயன்படுத்துகின்றது. யாழ்ப்பாண நூலகத்தை மட்டுமல்ல, ஒவ்வொரு கிராமங்களிலையும் ஒவ்வொரு ஊர்களையும் இருக்கின்ற நூலகங்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றது, ஒவ்வொரு பாடசாலைகளையும் இருக்கின்ற நூலகங்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள். தமிழர்களுக்கும் நூலகங்களுக்கும் எல்லாம் இடைவெளி இன்றைக்கு பிரித்து கொண்டு வருகின்றது. இது எரியூட்டப்பட்டதல்ல மட்டுமல்ல, தமிழ் மக்களுடைய வாசிக்கும் ஆர்வம், புத்தகங்கள் மீதான ஈடுபாடு, புத்தகங்களை பற்றிய கருதுகோள் எல்லாம் மாறிவிட்டன. அவர்கள் இன்றைக்கு ஒரு மிக மேலோட்டமான ஒரு ரசனைக்கும் மேலோட்டமான ஒரு அறிவு பாரம்பரியத்துக்கும் சிக்கிவிட்டார்கள். குறிப்பாக வெகுஜன மீடியான்னு சொல்லப்படுகின்ற குறிப்பாக தமிழ் சினிமா அல்லது தமிழ் தொலைக்காட்சிகளுக்குள் அவர்கள் கட்டுண்டு விட்டார்கள். இப்போ நூலகங்கள் இன்றைக்கு செயலிழந்து கொண்டிருக்கின்றன அல்லது பாலடைந்து கொண்டிருக்கின்றன. புத்தகங்கள் தூசி படிகின்ற அளவுக்கு போகின்றன. தமிழ் சமூகத்திலே மிகவும் பெருமதி குறைந்த ஒரு செல்லா காசாக புத்தகங்களை போய் கொண்டிருக்கின்றன.
ஆனால் அறிவை நேசிக்கின்ற எந்த ஒரு சமூகமும் புத்தகத்தை எல்லா சமூகங்களும் புத்தகங்களை கொண்டாடுமே தவிர எந்த ஒரு சமூகமும் புத்தகங்களை மதிப்பிறக்கம் செய்யாது, தமிழ் சமூகத்தை தவிர. இது துக்கமான விஷயம். ஒரு காலகட்டத்தில் எல்லா கிராமங்கள்லையும் சனசமூக நிலையங்கள் இருந்தன. நூலகங்கள் மட்டுமல்ல, சனசமூக நிலையங்கள் இருந்தன. இன்றைக்கு சனசமூக நிலையங்களை நோக்கி யாரும் போவது கிடையாது. அன்று ஒரு அரசியல் உரையாடலுக்கோ அல்லது சமூக உரையாடலுக்கோ ஒரு ஒரு முக்கியமான மையங்களாக இருந்த சனசமூக நிலையங்களும் இன்றைக்கு பாழந்து விட்டன, நூலகங்களும் பாழந்து விட்டன. யாழ்ப்பாண நூலகமும் இன்றைக்கு முன்னர் கொண்டாடப்பட்ட அளவுக்கு இல்லை. யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டதைப் போன்று இனியொரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்காக கடந்த 2005ஆம் ஆண்டு இணைய நூலகம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த இணைய நூலகமானது ஒரு ஆவண காப்பகமாகவும் செயற்படுகின்றது. இதில் இதுவரையில் சுமார் 15,000த்திற்கும் அதிகமான நூல்கள் தரவேற்றப்பட்டுள்ளன. எப்படி இருப்பினும் தமிழர்களின் அடையாளமாக ஆசியாவின் அசைக்க முடியாத நூல்களின் கூடமாக விளங்கிய யாழ் நூலகம் அடியோடு எரிந்து சாம்பலாகிவிட்டது. அழிக்கப்பட்டவை அழிக்கப்பட்டவைதான். ஆனால் அழிக்கப்பட முடியாதது தமிழினம் என்பதையும், அழிக்க நினைத்தவர்கள் அழிந்ததுவே வரலாறு என்பதையும் எதிர்கால சந்ததிக்கு உரமாக எடுத்துரைப்போம்.